ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு நான் ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி, தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம புதினா சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு 3 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு 4 துண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவா வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை தோசை ஊற்றுற அந்த சைஸில் நம்ம ஊற்றிட்டு ஒரு ப்ரெட்டு வச்சுக்கலாம். இது வீட் ப்ரெட்டு தான். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம அந்த பக்கம் வேகட்டும். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை திருப்பி போட்டுட்டு இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்பைசியான ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதுக்கு நான் டொமேட்டோ சாஸும் புதினா சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு சாஸ் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வேறு டிஷ்ஷில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.